வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஜர்தோசி ரோஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக எல்லாருமே ஜர்தோசி ரோஸ் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, ரொம்ப இடம் விட்டு பண்ணுவாங்க. கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக பண்ணாலும் சென்டர் கொஞ்சமாவது கேப் இருக்கும். பட் நான் பார்த்த ஒரு ஜர்தோசி ரோஸ் வந்து ரொம்ப நெருக்கம், அடுக்கடுக்காக போட்டு அதில் 2 ஜர்தோசி வந்து சைஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு சைஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகாக இம்போஸில் தெரிஞ்சது. ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஜர்தோசி ரோஸ் வந்து நான் ஒரு ஜுவல் மாடலில் தான் பார்த்தேன். அது வந்து ஒரு ஜுவல் மாடல் தான், கண்டிப்பாக வந்து அது எம்ப்ராய்டரி மாடலே கிடையாது. ஸோ வந்து அது ரொம்ப இம்போஸ்டாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஜர்தோசி ரோஸ்க்காக நான் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் போடலை, ஒரு ரவுண்ட் சர்க்கிள் கூட போடலை. பிகாஸ் வந்து ஒரு டாட்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொண்டுட்டு போயிடலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஃப்ளாட்டாக இருக்க ரோஸை விட எம்போஸ்டாக இருக்க இந்த மாதிரி ரோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நீரில் நம்ம கீழே இருந்து எடுத்துகிட்டு ஒரு ஜர்தோசி, அதாவது நார்மல் சைஸ் ஜர்தோசி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு ஒரு 1/4 இன்ச் அந்தளவுக்கு இருக்குது. ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் அந்தளவுக்கு. ஐ பாயிண்ட் வந்து பெருசாக இருக்குதுன்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரல் பண்ணால், ஊசியை ஸ்க்ரல் பண்ணால் உள்ளே போயிடும். ஜர்தோசி வந்து ஸ்ப்ரிங் மாடல் தானே, அதனால் சீக்கிரமாக உள்ளே போய்டும் உங்களுக்கு. இது ரொம்ப ஈஸி மெத்தட். எடுத்துட்டு இப்போது இது இப்படி ஃப்ளாட்டாக வச்சுட்டு அதனுடைய ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு வந்துடுறதுக்கப்புறமா இப்படி ஊசியை கீழே இறக்கிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். பார்த்திங்கன்னா மேலே அப்படி கொஞ்சம் தூக்குன மாதிரி தெரியுங்களா? இதுக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி உள்ளே தள்ளி நம்ம ஊசியை இறக்குறோம். சேம் அதே மாதிரி இன்னொரு ஜர்தோசியும் அதே மாதிரி போட போகிறோம். ரொம்ப பக்கத்துலேயே ஊசி எடுத்துகிட்டு சேம் இதே மாதிரி இதே இடத்துல சேம் சைஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட்டாக இப்படி ஸ்க்ரோல் பண்ணால் போதும், அழகாக உள்ளே போயிடும். பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். ஹெம்மிங், நார்மல் ஹெம்மிங் நீடிலே இந்த மாதிரி உள்ளே போயிடும். சேம் அதே பிளேஸில் ஊசியை கீழே இறக்கிக்கலாம். எல்லா ஜர்தோசியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இன்னொரு ஜர்தோசியோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்டருக்குள்ள தான் முடியும். அதுதான் இதோடைய மெத்தடு. லாஸ்ட் வரைக்கும் இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ மேலே எடுத்துக்கலாம். இந்த 2 ஜர்தோசியோட கொஞ்சம் பெரிய ஜர்தோசி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு அப்படி கொஞ்சம் ஆப்போசிட்டில் கீழே ஊசி இறக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஜர்தோசிக்கு சென்டர்லேருந்து எடுத்து கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துலேருந்து கீழேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம உள்ளேருந்து நீடில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த ஷேப் கிடைக்கும். மறுபடியும் இங்கேருந்து எடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே தான் ஊசியை எடுக்க போகிறோம். இந்த ஜர்தோசியோடைய எண்டிங்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சோம் இல்லையா, அந்த ஜர்தோசியை சுற்றி வளைச்சி அந்த இடத்துலேருந்து எடுத்துக்கலாம் கீழேருந்து. நெக்ஸ்ட் இதிலேருந்து எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஃப்ளார் ஃபுல்லாகவே நம்ம எப்படி போட போகிறோம்னா, எந்த ஜர்தோசியை போடுறோமோ அந்த ஜர்தோசியோட சென்டர் பாயிண்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு ஜர்தோசி, நெக்ஸ்ட்டு போட்டதோடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து நெக்ஸ்ட், இப்படியே சுற்றி சுற்றி தான் போட போகிறோம். லாஸ்ட் வரைக்கும் சேம் இதே மெத்தடு தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஊசி எடுக்கும்போது கண்டிப்பாக இப்படி உள்ளேருந்து, அதாவது ரொம்ப வெளியிலேருந்து எடுக்காமல், அவுட்லைன்லேருந்து ஊசி எடுக்காமல் உள்ளேருந்து இப்படி ஊசி எடுத்திங்கன்னா தான் பர்ஃபெக்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம வந்து பெரிய ஜர்தோசி, அதாவது இதை விட கொஞ்சம் பெரிய ஜர்தோசியை யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜர்தோசி. ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸில் இந்த ஜர்தோசி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி இருக்க ஜர்தோசி தான் நான் இப்போ போட போகிறேன். இதை சுற்றி அவுட்லைன் மாதிரி. நெக்ஸ்ட் சேம் அதே ப்ராசஸ் தான். பட் இது கொஞ்சம் உள்ளேருந்து வர்ற மாதிரி இருந்தால் தான் பெட்டல்ஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாதுன்னா நம்ம உள்ளேருந்து தான் ஊசி எடுக்கணும். இந்த அவுட்லைன்லேருந்து எடுக்கக்கூடாது. உள்ளேருந்து ஊசி எப்படி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஜர்தோசி உள்ளேருந்து வரும். நம்மளுக்கு வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் இம்போஸ்டாக தெரியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி உள்ளேருந்தே ஊசி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இம்போஸ்டாக தெரியும். அப்போ தான் இதோட டிஃப்ரெண்ட் ஒர்க் தெரியும். ரோஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு லீஃப் மாதிரி ஒரு டிசைன் கொடுக்கலாம். இதுக்கு லீஃப் மாதிரி இருக்கிற டிசைன்ஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப யோசிக்க வேணாம். நம்ம நார்மலாக வந்து லேசி டேசி ஸ்டிச்சே போட்டுக்கலாம். லேசி டேசி ஸ்டிச்னால் சேம் அதே மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதுலேயே நம்ம இந்த ரோஸ்க்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி அதவே ஃபாலோ பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் அதவே ஃபாலோ பண்ணுறேன். பக்கத்துலேயே மறுபடியும் சேம் அதே நம்ம ஒரு சைஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா அதே சைஸே வந்து எடுங்க ஜர்தோசி. நம்ம அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு லீஃப் டிசைன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜர்தோசி சேம் அதே சைஸ்க்கு, ஃப்ளாருக்குன்னா அதே சைஸ்க்கு அந்த மாதிரி எடுங்க. இப்போ இப்படி 2 வச்சாச்சு, இது 2 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதோட சென்டரில் இருந்து ரொம்ப தூரமாக இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவுலேருந்து எடுத்து சேம் அதுவும் இதே சேம் சைஸ் தான். இதிலேருந்து கொஞ்சம் அவ்வளோதான், லீஃப் மாதிரி அமைஞ்சிருச்சு. சேம் இதே தான் வந்து நான் பார்த்தேன் இமேஜில் வந்துட்டு. இது சேம் இதே டிசைன் தான் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த லீஃபை வந்து நம்ம இன்னும் 2 பக்கம் கூட போட்டுக்கலாம். நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இது ஸ்ட்ரைட்டாக பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ரோஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு லீஃபோடு நிறுத்தாமல் இன்னொரு லீஃபையும் சேர்த்து முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பீடு வச்சு அதை சுற்றியும் ஜர்தோசி வச்சோம் அப்படின்னா ரோஸ் இந்த மாதிரி தான் வரும். குட்டியாக சின்னதாக ஒரு ரோஸ் போடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தான் வரும். சேம் மெத்தட் தான். நம்ம ஒரு ஜர்தோசி ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு ஜர்தோசி முடித்த இடத்துல மறுபடியும் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே சேம் மெத்தடு தான் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது ரொம்ப இம்போஸ்டாக தெரியும். நம்ம வந்து நான் பார்த்துருக்கேன், நிறைய இமேஜஸில் பார்த்துருக்கேன், ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று சிக்கிட்டு இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும். இதோட சென்ட்ரலேருந்து இது போகிறதுனால இதுக்கும் கனெக்ட் இருக்க மாதிரி தெரியும். ஒன்றோடு ஒன்று ரொம்ப கனெக்ட் இருக்க மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று கனெக்ட் இருக்க மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக தெரியும், இம்போஸ்டாகவும் தெரியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.